தேடிச் சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மணவாடி துன்பமிகு உழன்று பிறர்வாட பல செயல்கள் செய்து நரைகூடி கிளப்பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கு இறையனப்பின் மாயின் பல வேடிக்கை மனிதரைப் போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று ஆங்கில வல்லாதிக்கத்தை எதிர்த்து அன்றைக்கு பெரும்புலவன் முண்டாசு கவி பாரதி முழங்கினான். அவன் என்ன நினைத்து இந்த வரிகளை அன்றைக்கு பாடினான் என்று தெரியவில்லை. ஆனாலும் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்கின்ற அந்த வரி ஒளி நிறைந்த இந்த மே மாதத்தில் தமிழ் தேசிய இனத்திற்கு இன்று வரை பொருத்தப்பாடு உள்ள வரிகளாக இருக்கின்றது. என் அன்பு உறவுகளே, தம்பி ஹிம்லர் குறிப்பிட்டதைப் போல கூடி களைகின்ற காக கூட்டங்களைப் போல் இல்லாமல் கூடி பொழிந்து பெருவெள்ளமாய் பாய்கின்ற மேக கூட்டங்களாக என்றைக்கு இந்த அரங்கம் நிறைந்திருக்கின்றதோ அதைப் போல இந்த நாளில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு தொகுதியிலும் இன அழிப்பு நாளை நினைவுகூர்கின்ற வகையில் ஒவ்வொரு தொகுதியிலும் ஆயிரக்கணக்கான மக்களை திரட்டி மே 18 நிகழ்வை என்றைக்கு தமிழ்நாடு முழுக்க ஒரு தேசிய இனத்தின் எழுச்சி நாளாக என்றைக்கு நாம் கொண்டாடுகின்றோமோ அன்றைக்குத்தான் தமிழ்நாடும் விடுதலை அடையும், தமிழீழமும் விடுதலை அடையும். என் அன்பு சொந்தங்களே, என்னுடைய உரையை ஒரு அரை மணி நேரத்திற்குள் 2 பகுதிகளாக நான் பிரித்து பேச விரும்புகின்றேன். ஒரு பொதுக்கூட்டத்தில் ஜனரஞ்சகமாக பேசுவதென்பது வேறு, ஒரு அரங்கத்தில் அதுவும் இன எழுச்சி நாளில் தமிழீழ விடுதலை குறித்தும் தமிழ்நாட்டிற்கும் உள்ள உறவு குறித்தும் இதன் பின்னால் உள்ள சர்வதேச அரசியல் குறித்தும் அதற்கான தீர்வை நோக்கி நாம் எப்படி செல்லப் போகின்றோம் என்பது குறித்தும் நான் 2 பகுதிகளாக இந்த உரையை பிரித்து உங்களோடு ஆழமான கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். எனவே இது ஒரு பொது மேடையாக இல்லாமல் ஒரு அரசியல் பயிலரங்கு போல் இந்த உரையை அமைத்துக் கொள்ள உங்களிடத்தில் நான் வேண்டுகோளாக வைக்கின்றேன். நீங்கள் கூடியிருப்பது ஒரு 100 பேருக்குள் தான் இருக்கும். இந்த 100 பேரும் இந்த அரங்கத்தை விட்டு நீங்கள் செல்லும் பொழுது புதிதாக தமிழீழம் குறித்த செய்திகளை நாம் தெரிந்து கொண்டோம் என்கின்ற மன நிறைவோடு நீங்கள் வெளியே சென்றால் நான் மகிழ்வேன். அந்த வகையில் ஏன் தமிழீழ விடுதலை போராட்டம் திட்டமிட்டு அளிக்கப்பட்டது? 2009ஆம் ஆண்டு இந்திய பெருங்கடலில் தி ஸ்ட்ரக்சரல் ஜெனோசைட் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு திட்டமிடப்பட்ட ஒரு மாபெரும் இன அழிப்பை இந்திய பெருங்கடலில் உலக வல்லாதிக்க நாடுகளின் துணையோடு நடத்தப்படுகின்றது. ஒரு 2 ஆண்டுகள் கழித்து 2011ஆம் ஆண்டு தெற்கு சூடான் விடுதலை அடைகின்றது. 2009ஆம் ஆண்டு தமிழீழம் அழிக்கப்படுகின்றது. 2016ஆம் ஆண்டு பூமி பந்தில் தெற்கு சூடான் என்கின்ற ஒரு நாடு மலர்கின்றது. இந்த 2க்கும் பின்னால் உள்ள நுட்பமான உலக அரசியலை நீங்கள் புரிந்து கொள்ளாமல் தமிழீழ விடுதலைக்கு நான் போராடுகின்றேன் என்று சொல்வது நகைப்புக்குரியது.
1991 இங்கே நரசிம்மராவ் அவர்கள் காங்கிரஸ் கட்சியின் பிரதமராக இங்கே ஆண்டு கொண்டிருந்த பொழுதுதான் உலகமயம், தனியார்மயம், தாராளமயம் என்கின்ற சந்தை பொருளாதார கொள்கை உலக கார்ப்பரேட் முதலாளிகளால் இந்தியாவில் ஒப்புதலோடு கொண்டு வரப்பட்டது. இதை நினைவில் வைத்துக்கொண்டு இன்னொரு செய்திக்கு நான் வருகின்றேன். செப்டம்பர் 9/11 உங்களால் மறக்க முடியாது. இந்த தாக்குதல் அமெரிக்கா இரட்டை கோபுரத்தில் மீது இஸ்லாமிய பயங்கரவாத இயக்கம் என்று அவர்களால் சொல்லப்படுகின்ற அல் கெய்தா என்கின்ற அமைப்பின் நிறுவன தலைவர் பின் லாடன் அவர்களால் செப்டம்பர் 9/11 என்கின்ற அந்த தாக்குதல் அமெரிக்க ஏகாதிபத்தியத்தின் இரட்டை கோபுரத்தில் நடத்தப்படுகின்றது. எல்லோரும் இன்று வரை அப்படி நம்பிக்கொண்டிருக்கின்றார்கள். பின் லேடனின் அமைப்பு அல் கெய்தா தான் அந்த தாக்குதலை நடத்தியதாக இன்று வரை தொடர்ச்சியாக பொது புத்தியில் திணிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கின்றது ஊடகங்களால், வல்லாதிக்க நாடுகளால். அந்த தாக்குதலை தனக்குத்தானே செய்து கொண்டது அமெரிக்க வல்லாதிக்கம். இதை காரல் மார்க்ஸ் மிக அழகாக சொல்வார். முதலாளித்துவம் தான் வாழ்வதற்காக, முதலாளித்துவம் தான் வாழ வேண்டும் என்றால், தொடர்ச்சியாக அடக்குமுறை செய்ய வேண்டும் என்றால், மக்களை சுரண்ட வேண்டும் என்றால் தனக்குத்தானே சவப்பட்டி செய்து கொள்ளும் என்று காரல் மார்க்ஸ் அன்றைக்கு பதிவு செய்திருக்கின்றார். அமெரிக்க வல்லாதிக்கம் உலக நாடுகளை சுரண்டுவதற்காக ஒற்றை ரவுடியாக, பேட்டை ரவுடியாக உலக அரங்கில் தன் வல்லாதிக்க கரத்தை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக தனக்குத்தானே சவப்பட்டி செய்து கொண்ட ஒரு சம்பவம் தான் செப்டம்பர் 9/11 என்கின்ற இரட்டை கோபுர தாக்குதல். உலக மக்களாம் அதிர்ந்து போனார்கள். அமெரிக்கா மீதே இஸ்லாமிய தீவிரவாத இயக்கம் தாக்குதல் நடத்திவிட்டதா என்று. என் அன்பு நண்பர்களே, வெள்ளை மாளிகையிடம் இல்லாத ராணுவ கட்டமைப்பா? அமெரிக்காவிடம் இல்லாத அதிநவீன தொழில்நுட்பமா? அமெரிக்காவிடம் இல்லாத அதிநவீன கருவிகளா? எல்லாமே இருந்தது. இதை தாண்டி பின் லேடன் என்கின்ற ஒரு சிறு ஆயுத குழு உலகையே ஆட்டி படைக்கின்ற வல்லமை படைத்த அமெரிக்காவின் இரட்டை கோபுர தாக்குதலை இத்தனை பாதுகாப்புகளை மீறி நடத்திவிட முடியுமா? நடத்த அனுமதிக்கும் அமெரிக்க வல்லாதிக்கம்? அவ்வளவு இழித்த வாயர்களா வட அமெரிக்க அதிபர்களும் வட அமெரிக்க மக்களும் அங்கே இருக்கின்ற யூதர்களும்? ஏனென்றால் அன்றைக்கு ஒரு சொல்லை கண்டுபிடித்து வைத்திருந்தது அமெரிக்க வல்லாதிக்கமும் உலக நாடுகளும். அதுதான் பயங்கரவாதத்திற்கு எதிரான யுத்தம். அந்த சொல்லை உலகம் முழுக்க அவர்கள் ஏற்றுமதி செய்தார்கள். ஒரு முதலாளி தன்னுடைய கண்டுபிடிப்பை உலகம் முழுக்க எப்படி தன்னுடைய உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை எப்படி ஏற்றுமதி செய்வானோ, அதே போல அமெரிக்க வல்லாதிக்கமும் மேற்குலக நாடுகளும் கார்ப்பரேட் முதலாளிகளும் சந்தை முதலாளிகளும் அவர்கள் கண்டுபிடிக்கப்பட்ட சொல்லுதான் பயங்கரவாதத்திற்கு எதிரான யுத்தம். இதே பகுதியில் நாளைக்கு தண்ணீர் வரவில்லை என்று நாகர்கோயில் பகுதியில் லட்சக்கணக்கான மக்களை என்னுடைய நாம் தமிழர் தம்பிமார்கள் இந்த பகுதியில் அணிதிரட்டி தொடர்ச்சியாக சமரசம் இல்லாமல் ஆளும் அதிகார வர்க்கத்திற்கு எதிராக, திராவிட மாடல் அரசிற்கு எதிராக, இந்திய வல்லாதிக்கத்திற்கு எதிராக தொடர்ச்சியாக சமரசம் இல்லாமல் குடிநீர் கேட்டு போராடினால் நீனும் பயங்கரவாதிதான். அப்படித்தான் புதிய அரசியல் உலக ஒழுங்கு இன்றைக்கு ஒரு புதிய அரசியலை கட்டமைத்திருக்கின்றது. இந்த அடிப்படையில் தான் உலகில் நடந்த தேசிய இனங்களின் விடுதலை போராட்டம் எல்லாம் இன்றைக்கு முடிவுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. பிறகு எதற்காக தமிழீழத்தை அழித்த முடித்த கையோடு தெற்கு சூடான் விடுதலை போராட்டத்தை எதற்காக அங்கீகரித்தார்கள்? ஏனென்றால் அமெரிக்கா வல்லாதிக்கம் உள்ளிட்ட உலக முதலாளித்துவ கார்ப்பரேட் சந்தை உலகம் தனக்கு தேவைப்படும் பொழுது ஒரு நாடை உருவாக்குவார்கள். தனக்கு தேவைப்படவில்லை என்றால் அந்த நாட்டை அழிப்பார்கள்.
ஏனென்றால் தெற்கு சூடானில் பெட்ரோல் வளம் கிடைக்கின்றது. அந்த பெட்ரோல் வளம் தனக்கு தேவைப்படுகின்றது. அதே பெட்ரோல் வளம், இயற்கை வளம் இந்திய பெருங்கடலில் இருக்கின்றது. அதை பிரபாகரன் என்கின்ற பெருந்தலைவன் சுரண்டுவதற்கு, அதை இயற்கை வளத்தை அழிப்பதற்கு அனுமதிக்கவில்லை. எனவே நம் தலைவன் பெருந்தலைவன் பிரபாகரனும் விடுதலை புலிகளும் திட்டமிட்டு இந்திய பெருங்கடலில் அழிக்கப்பட்டார்கள். இதுதான் உலக வரலாறு. அதன் பின்னால் இருக்கின்ற இராணுவ பொருளாதார அரசியல், இந்திய பெருங்கடலில் இருக்கின்ற இந்திய இராணுவ பொருளாதார அரசியலை நீங்கள் புரிந்து கொள்ளாமல் தமிழீழ விடுதலை போராட்டத்தையும் அதன் பின்னால் ஒளிந்திருக்கின்ற சர்வதேச அரசியலையும் உங்களால் புரிந்து கொள்ள முடியாது. என் அன்பு நண்பர்களே, இந்திய பெருங்கடலில் தான் இன்றைக்கு உலகத்தின் 70% சரக்கு கப்பல் போக்குவரத்து நடந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக மத்திய கிழக்கு நாடுகளில் இருந்து பெட்ரோல், டீசல், கச்சா பொருளை ஏற்றி வருகின்ற பெரிய பெரிய கப்பல்கள் எல்லாம் இந்திய பெருங்கடலை கடந்துதான் உலக பல்வேறு நாடுகளுக்கு செல்ல வேண்டும். அப்படி என்றால் என்ன பொருள்? இந்திய பெருங்கடலை எவன் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்றானோ அவன்தான் ஆசியா கண்டத்தின் அரசியலை, தலையெழுத்தை நிர்ணயம் செய்ய முடியும். அப்படி என்றால் இதன் பொருள் என்னவென்றால், தமிழீழ விடுதலை புலிகளும் அந்த புலிகளின் இயக்கத்தை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற எமது பெருந்தலைவன் பிரபாகரனும் முன்மொழிந்த பொருளாதார கொள்கை தற்சார்பு பொருளாதார கொள்கை, சோசலிச பொருளாதார கொள்கை. எனவேதான் நம் தேசிய தலைவர் 30 ஆண்டுகளுக்கு முன்பாக சோசலிசமும் கெரில்லா யுத்தமும் என்கின்ற புத்தகத்தை அன்றைக்கு விடுதலை புலிகள் அமைப்பு அதிகாரப்பூர்வமாக 1987 வெளியிட்டது. புலிகளுடைய வரலாற்றை நீங்கள் தொடர்ச்சியாக உற்று நோக்குபவர்களால் அந்த வரலாறை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். அதில் தான் சோசலிசம் என்கின்ற வார்த்தை யாருக்கெல்லாம் பிடிக்காது? முதலாளிகளுக்கு பிடிக்காது. காரணம், ஒரு மிகப்பெரிய சந்தை இந்தியாவில் இருக்கின்றது. 120 கோடி மக்கள் தொகை. அன்றைக்கு காங்கிரஸ் கட்சி ஆண்ட பொழுது ஏறக்குறைய 110 120 கோடி மக்கள் தொகை, 120 கோடி கொண்ட மக்கள் தொகை கொண்ட ஒரு மிகப்பெரிய சந்தையை உலகத்தின் வல்லாதிக்க நாடுகள் எவனும் பகைத்துக் கொள்ள மாட்டான். இதுதான் உண்மை. இன்றைக்கு இந்தியா நினைத்தாலும் தமிழகத்தில் நாங்கள் அங்கீகரிக்கின்றோம் என்று சொன்னால் எவனும் மறுக்க முடியாது. இதுதான் யதார்த்த உண்மை. காரணம், சீனா இன்றைக்கு மிகப்பெரும் வல்லரசாக ஆசிய பரப்பில் உருவாகி கொண்டிருக்கின்றார். மிகப்பெரும் வல்லரசாக ஆசிய பரப்பில் உருவாகி கொண்டிருக்கின்றார். 1990ஆம் ஆண்டு உலகமே 2 அணிகளாக பிரிந்து கிடந்தது. ஒன்று அமெரிக்கா தலைமையில், இன்னொன்று ரஷ்யா தலைமையில். 1991ஆம் ஆண்டு ரஷ்யாவின் அதிபர் கோர்பச்சேவ் இருந்த பொழுது ரஷ்யா சிதைந்தது. அப்படி ரஷ்யா சிதையும் பொழுது 15 தேசிய இனங்கள் தனித்தனியாக பிரிந்து தன்னுடைய நாடை, தாய் நாட்டை நிறுவிக் கொண்டார்கள். அதில் உக்ரைனும் ஒன்று, செர்பியா ஒன்று, போஸ்னியா ஒன்று, மாசிடோனியா ஒன்று, மாண்டினீக்ரோ ஒன்று. இப்படி 15 நாடுகள் 1991 சோவியத் யூனியன் உடைவுக்கு பிறகு புதிய புதிய தேசிய இனங்கள் ஐரோப்பிய தேசத்தில் மலர்ந்தது. அதன் பிறகு அமெரிக்கா பேட்டை ரவுடியாக இன்று வரை இருந்து கொண்டிருக்கின்றான். அவனுக்கு போட்டியாக சீனா உருவாகி கொண்டிருக்கின்றது. அப்படி என்றால் சீனாவை கட்டுப்படுத்த வேண்டும். அவன் மிகப்பெரிய இராணுவ பொருளாதார வல்லரசாக உயர்ந்து விட்டான். இந்த இடத்தில் தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இந்தியாவிடம் ஒரு கோட்பாடு இருக்கின்றது. அதுதான் ஆரிய பிராமணிய இந்துத்துவ கோட்பாடு. நாளைக்கு கம்யூனிஸ்ட் கட்சியே இந்தியாவின் அதிகாரத்திற்கு வந்தாலும் அவர்கள் தமிழர்களுக்கு எதிராகத்தான் இருப்பார்கள். இந்திய வெளியுறவுத்துறையும் இந்திய உள்ளுறவுத்துறையும் இந்தியாவிற்கான கொள்கை வகுப்பாளர்களாக யார் இருக்கின்றார்கள் என்றால் RSS சிந்தனை கொண்டவர்கள் தான் அங்கே இருக்கின்றார்கள். அவர்கள் அகண்ட பாரத கனவோடு இருக்கின்றவர்கள். எந்த தேசிய இனங்களுக்கும் அதிகாரத்தை பிரித்து கொடுத்துவிடக் கூடாது. எல்லா அதிகாரத்தையும் டெல்லி பட்டினத்திலேயே வைத்துக் கொண்டு இந்திய ஒன்றியத்தில் இருக்கின்ற எல்லா தேசிய இனங்களும் தனக்கு அடிமையாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒற்றை அரசியலைத்தான் அமெரிக்கா எப்படி உலகமெங்கும் செய்து கொண்டிருக்கின்றதோ, அது இந்திய துணைக்கண்டத்தில் அது பாரதிய ஜனதாவா இருந்தாலும் அதைத்தான் செய்யும்.
காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் அதைத்தான் செய்யும். நாளைக்கு கம்யூனிஸ்ட் கட்சியே அதிகாரத்திற்கு வந்தால் அதுதான் செய்யும். அப்படி என்றால் அமெரிக்கா, மேற்குலக நாடுகள் என்ன செய்யும் என்றால் இந்தியாவை நட்பு பாராட்டிக் கொள்ளும். ஏனென்றால் சீனா அவன் கம்யூனிஸ்ட் கட்சியின் கொள்கையை விட்டுவிட்டாலும் ஒரு கம்யூனிஸ்ட் நாடாக அடையாளப்படுத்தப்படுகின்றார். சீனா தலைமையில் வடகொரியா, கியூபா, லத்தீன் அமெரிக்க நாடுகள், இந்த நாடுகள் எல்லாம் அணிதிரண்டு கம்யூனிஸ்ட் கட்சி என்கின்ற பெயரில் அவர்கள் அமெரிக்காவிற்கு எதிராக அணிதிரள்வார்கள் என்கின்ற அச்சம் எல்லா முதலாளித்துவ நாடுகளுக்கும் இருக்கின்றது. அப்படி என்றால் என்ன செய்ய வேண்டும்? இந்தியாவோடு நட்பு பாராட்ட வேண்டும். ஏனென்றால் இந்திய பெருங்கடலில் மிகப்பெரிய வல்லரசாக இன்றைக்கு சீனா வளர்ந்து இருக்கின்றது. அது இலங்கையை கபலீகரம் செய்து விட்டது. இந்த இடத்தில்தான் யானை தன் தலையில் மண்ணை வாரி போட்டுக்கொண்டதை போல இந்திய பேரரசு தமிழ் இன எதிர்ப்பு, தமிழ் இன வெறுப்பு, ஊறிப்போன ஆரிய சிந்தனை, பிராமணிய சிந்தனையால் திட்டமிட்டு புலிகளுடைய அழிப்பிற்கு, தமிழின அழிப்பிற்கு துணை போனார்கள். என்றைக்கு தமிழன் மீது அவர்கள் திட்டமிட்டு உலக நாடுகளோடு கைகோர்த்து அறம் சார்ந்த விடுதலை போராட்டத்தை அளித்தார்களோ அன்றைக்கே இந்தியாவின் பாதுகாப்பு தெற்கு பகுதியில் அதோகதியாகி போனது. இந்தியாவின் தெற்கலையில் மிகப்பெரிய பாதுகாப்பு அரணாக இருந்தது நம் தேசிய தலைவர் பிரபாகரனும் விடுதலை புலிகளும். தேசிய தலைவரும் விடுதலை புலிகளும் இந்திய பெருங்கடலில் உயிர்ப்போடு இருந்து வரை ஒரு தமிழக மீனவனை சுட்டுக் கொள்ள முடியவில்லை. இந்தியாவிற்கு பாதுகாப்பாக இருந்தார்கள். இந்தியாவிற்கு எதிரான எந்த சக்தியும் இந்திய பெருங்கடலில் ஊடுருவ முடியவில்லை. இதைத்தான் 1982களிலேயே நம் தேசிய தலைவன் பிரபாகரன் செய்து காமித்தார். அதனால் தான் ஈழத்தில் நடப்பது ஒரு இனப்படுகொலை என்று அன்றைக்கு காங்கிரஸ் கட்சியின் பாரத பிரதமராக இருந்த இந்திரா காந்தி சொன்னார். ஈழத்தில் நடப்பது ஒரு இனப்படுகொலை. எதற்காக? நேரடியாக அமெரிக்க வல்லாதிக்கத்தை எதிர்க்க முடியாது. அது இந்திய பெருங்கடலில் இலங்கையில் இருக்கின்ற திரிகோணமலை பகுதியில் இந்த வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கா என்கின்ற ஒரு ரேடியோ ஸ்டேஷனை அமைத்து, பேருக்கு ரேடியோ ஸ்டேஷனை அமைத்து தெற்காசிய நாடுகள் முழுக்க கண்காணிப்பதற்காக ஒரு இராணுவ தளத்தை நிறுவுவதற்கு முயற்சி செய்கின்றது. அப்பொழுதுதான் நம் தேசிய தலைவர் பிரபாகரன் தமிழீழ விடுதலை புலிகள் என்கின்ற அமைப்பை நிறுவி, எங்களுக்கு சிங்களவன் மட்டும் எதிரி அல்ல, இந்திய பெருங்கடலில் என் தாயகத்திற்கு எதிராக எவன் வந்தாலும் அவன் சிங்களவன் மட்டுமல்ல, இந்தியாவாக இருந்தாலும் அமெரிக்காவாக இருந்தாலும் ரஷ்யாவாக இருந்தாலும் நாங்கள் எதிர்த்து அடிப்போம் என்கின்ற ஒரு கோட்பாட்டை அன்றைக்கு எடுத்தார். அந்த அடிப்படையில் இந்தியாவே எதிர்க்க முடியாத அமெரிக்க ராணுவத்தை, அதனுடைய வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கா என்கின்ற அந்த ராணுவ தளத்தை திருகோணமலைக்கு நிறுவ முடியாமல் அன்றைக்கு திருப்பி அடித்து விரட்டி கூடினார் நம் தலைவன் பிரபாகரன். அந்த கொள்கையில் அவன் கடைசி வரை உறுதியாக நின்ற ஒற்றை காரணத்தினால்தான் பிரபாகரனை மீறி எவனும் இந்திய பெருங்கடலுக்குள் காலடி எடுத்து வைக்க முடியாது என்கின்ற ஒற்றை காரணத்திற்காகத்தான் உலக நாடுகள் ஒன்றிணைந்து இந்த மாபெரும் இனப்படுகொலையை செய்து முடித்தார்கள். எனவேதான் தம்பி ஹிம்லர் சொன்னான் இல்லையா, பேசிக்கொண்டே இருப்போம், இனப்படுகொலை என்று கூட அவர்கள் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் என்று மறுக்கின்றார்கள் என்று. ஒருபோதும் அவன் இனப்படுகொலை என்று ஒத்துக்கொள்ள மாட்டான். அப்படி ஒத்துக்கொண்டால் ஐநா மன்றத்தின் வழியாக உலக நாடுகள் தமிழீழத்தில் இந்த ரெஃபரண்டத்தை செய்வார்கள். அவன் பொது வாக்கெடுப்பை நடத்தியே தீர வேண்டும். இது விதி. அதற்காகத்தான் இனப்படுகொலையின் பங்காளியார் உலக நாடுகள், இந்திய பெருங்கடலின் அதன் கூட்டாளியார் இந்திய பேரரசு, திராவிட மாடல். அவர்கள் எப்படி இங்கே நடந்தது இனப்படுகொலை என்று சொல்வார்கள்? தெற்கு சூடானில் நடந்தது இனப்படுகொலை என்ற காரணத்தினால் தான் அங்கே பொது வாக்கெடுப்பு நடந்து இந்த பூமி பந்தில் தெற்கு சூடான் என்கின்ற ஒரு நாடு மலர்ந்திருக்கின்றது. இதுவரை 1991க்கு பிறகு உலகம் முழுக்க 52 நாடுகளில் பொது வாக்கெடுப்பு நடந்திருக்கின்றது. இந்த ரெஃபரண்டம் நடந்திருக்கின்றது. ஒரு நாட்டோடு சேர்ந்திருப்பது என்னுடைய விருப்பம். ஒரு தேசிய இனம் பாதிக்கப்படுகின்றது என்றால்
அந்த நாடு எந்த நாடு ஒடுக்குகின்றதோ, ரஷ்யா ஒடுக்குகின்றது என்றால், அமெரிக்கா ஒடுக்குகின்றது என்றால், இந்தியா ஒடுக்குகின்றது என்றால், அந்த நாட்டோடு நான் சேர்ந்து இருப்பதா பிரிந்து வாழ்வதா என்பதற்கான ஒரு கோரிக்கையை ஐநா மன்றத்தில், உலக நீதிமன்றத்தில் அந்த தேசிய இனம் முறையிடும். அப்படி முறையிடுகின்ற பொழுது அந்த கோரிக்கையை ஏற்று இவர்கள் பொது வாக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று அந்த நாட்டிற்கு அழுத்தம் கொடுத்தால், உலக நாடுகள் அழுத்தம் கொடுத்தால் பொது வாக்கெடுப்பை நடத்த வேண்டும். அப்படி பொது வாக்கெடுப்பை நடத்தும் பொழுது நாங்கள் தனிநாடாகத்தான் செல்வோம் என்றால் அதை உலக நாடுகள் அங்கீகரிக்க வேண்டும் என்பது ஐநா மன்றத்தின் ஒரு விதியாக, ஒரு சரத்தாக இருக்கின்றது. அதே போல சர்வதேச நீதிமன்றம் தெற்கு சூடானில் நடந்தது இனப்படுகொலை. அல் ஒமர் பஷீர் என்கின்ற அந்த அதிபர் தான் அதற்கு காரணம். எனவே அவன் மீது சர்வதேச போர் குற்றவாளியாக பிரகடனம் செய்கின்றோம் என்று சர்வதேச நீதிமன்றம் சொன்னதின் காரணமாகத்தான் அல் உமர் பஷீர் மீது, சூடான் அதிபர் மீது போர் குற்றச்சாட்டு நடத்தப்பட்டு அவன் போர் குற்றவாளி என்று உலக நாடுகளும் சர்வதேச நீதிமன்றமும் அறிவித்த பொழுது அவன் உலகம் முழுக்க தப்பித்து சென்று கொண்டே இருந்தான். கடைசியாக அவன் கைது செய்யப்பட்டு இன்றைக்கு சிறை கொட்டடியில் இருக்கின்றான். இந்த பூமி பந்தில் தெற்கு சூடான் என்கின்ற ஒரு நாடும் மலர்ந்தது. அதே போலதான் பொன்சேகாவும் ராஜபக்சே குடும்பமும் அவன் தம்பி கோத்தபக்சே ராஜபக்சே உட்பட போர் குற்றவாளிகள் என்று யார் சொல்ல வேண்டும் என்றால் இந்தியா சொல்ல வேண்டும். இந்தியா எப்படி சொல்லும்? ஒருபோதும் இந்தியா சொல்லாது. ஏனென்றால் போர் குற்றவாளிகளே இவர்கள் தான். எப்படி சொல்வார்கள் அவர்கள்? அப்ப நாம் சொல்ல வைக்க வேண்டும். அந்த சொல்ல வைக்க வேண்டிய அரசியலைத்தான் அண்ணன் சீமான் தலைமையில் நாம் தமிழர் இங்கே முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறோம். அதைத்தான் தம்பி ஹிம்லர் இங்கே குறிப்பிட்டார். இந்த படை போகாது. இந்த நாளில் இதே தேர்தல் ஆணையத்தின் விதிமுறைகள் இல்லாமல் இருந்திருந்தால் மே 18 மாநாடு நடந்திருக்கும். அண்ணன் தலைமையில் நாம் தமிழ்நாடு முழுக்க ஒன்று திரண்டு அங்கே போயிருப்போம். என்னுடைய கருத்தாக நான் பதிவு செய்கின்றேன். இனி மே 18 மாநாடு தனியாக அண்ணன் தலைமையில் நடைபெற வேண்டும். அதே அளவு கூட்டத்தை ஒவ்வொரு தொகுதியிலும் மே 18 மாநாடு போல் ஒவ்வொரு தொகுதியும் செய்ய வேண்டும். அப்படி ஒரு தேசிய இன எழுச்சி நாளாக என்றைக்கு செய்கின்றோமோ அன்றைக்குத்தான் நாம் அதிகாரத்தை நோக்கி நகர முடியும், அதிகாரத்தை கைப்பற்ற முடியும். அப்ப உலகம் முழுக்க புலம்பெயர்ந்த தமிழர்கள் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கின்றார்கள். இந்த படுகொலையை நடத்தியது அமெரிக்கா தலைமையில், மேற்குலக நாடுகளின் தலைமையில், இந்தியா தலைமையில் சிங்கள ராணுவம் செய்தது இந்த இனப்படுகொலையை என்று தொடர்ச்சியாக நம் உறவுகள் அங்கே சொல்லிக் கொண்டே இருக்கின்றார்கள். இந்தியா இன்றைக்கு இதே மாதத்தில், இனப்படுகொலை மாதத்தில் மீண்டும் புலிகள் மீதான தடையை அவர்கள் இன்றைக்கு கொண்டு வந்திருக்கின்றார்கள். ஏன் கடந்த மாதம் கொண்டு வந்திருக்கலாம், இல்லை அடுத்த மாதத்தில் இவர்கள் அறிவித்திருக்கலாம். வடி சுமந்த இந்த மே மாதத்தில் இந்தியா புலிகள் மீதான தடையை கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பாக அறிவித்திருக்கின்றது என்றால் இதுதான் ஆரிய பிராமணிய சிந்தனை கொண்ட இந்தியா என்று நாம் சொல்வது. இதை நரேந்திர மோடியும் யோகி ஆதித்யநாத் மட்டும் தீர்மானிப்பதல்ல, இந்தியாவின் அதிகார வர்க்கம் அவர்களால் தான் தீர்மானிக்கப்படுகின்றது. அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? எதிரியே பாராட்டுகின்ற தலைவன் நம் தலைவன். எதிரிகள் பாராட்டினான் நம் தேசிய தலைவர் பிரபாகரனை. இன்னும் சொல்ல போனால் கருணாநிதி எல்லாம் நினைத்திருந்தால் கூட இந்த போரை தடுத்து நிறுத்திருக்க முடியாதுங்க. இது சர்வதேச அரசியல் அதன் பின்னால் உள்ளது, அதை அறிவோம். ஆனால் கருணாநிதியால் நினைத்திருக்க முடியும் என்பதை நான் சொல்லவில்லை. 2009ஆம் ஆண்டு இந்தியாவின் வெளியுறவுத்துறை செயலாளராக இருந்தவர் சிவசங்கர் மேனன், எம் கே நாராயணன், அந்த மலையாள ஆரிய பிராமண சிந்தனை கொண்ட அந்த இந்திய அரசின் தலையெழுத்தை தீர்மானிக்கின்ற இடத்தவர்களால் தான் இந்த படுகொலை நடந்தது. இலங்கைக்கு உதவி செய்தார்கள். அந்த சிவசங்கர மேனன் ஓய்வு பெற்று வந்த பிறகு ஒரு புத்தகம் எழுதியிருக்கின்றார், சாய்ஸ் இன்சைட் மேக் ஆஃப் இந்தியன் ஃபாரின் பாலிசி. நீங்கள் கூகுளில் போய் தட்டினீங்கன்னா அந்த புத்தகம் வரும். அந்த புத்தகத்தில் மிக தெளிவாக எழுதியிருக்கின்றார் சிவசங்கர மேனன்,
நாங்கள் தமிழ்நாட்டில் இருக்கின்ற முக்கிய அரசியல்வாதிகளிடம் கேட்டோம். ஈழத்து போராட்டத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வரப்போகின்றோம், பிரபாகரனை கொல்லப் போகின்றோம், உங்களுக்கு இதில் ஏதேனும் ஆட்சேபனை இருக்கின்றதா என்று அன்றைக்கு தமிழ்நாட்டின் ஒரு முக்கிய தலைவரிடத்தில் கேட்டோம். உங்களுடைய கொள்கை என்னவோ அதுதான் என்னுடைய கொள்கை, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று சொன்னார். அப்படி என்றால் அவர் யாரை சொல்கின்றார் என்று புரிந்து கொள்ளுங்கள். அன்றைக்கு ஆண்டு கொண்டிருந்த தமிழ்நாட்டை அதிகாரம் செலுத்திக் கொண்டிருந்த ஐயா கருணாநிதியை தான் அவர் குறிப்பிடுகின்றார். இவர்களுடைய ஒப்புதலோடு தான் நடந்தது. இவர்கள் ஒப்புதல் கொடுத்ததினால்தான் இது நடந்தது. இல்லை என்றால் அன்றைக்கு மைனாரிட்டி கவர்மெண்டாக இருந்த காங்கிரஸ் கட்சிக்கு எத்தனை பெரிய தைரியம் வந்திருக்கின்றது. நான் மீண்டும் மீண்டும் சொல்கின்றேன், அது அமெரிக்கா வல்லாதிக்கமாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இந்தியா என்கின்ற மிகப்பெரிய சந்தையை பகைத்துக் கொண்டு சிங்களவனுக்கு ஆதரவாக நின்றிருக்க மாட்டார்கள். இதான் உண்மை. எனவேதான் இன்றைக்கு அந்த பயங்கரவாதத்திற்கு எதிரான யுத்தம் என்கின்ற சொல்லை பயன்படுத்திக் கொண்டுதான் ஈராக்கில் சதாம் ஹுசேனை அளித்தார்கள், மன்னர் கடாஃபியை அளித்தார்கள். அதே சொல்லை இருக்க பற்றிக் கொண்டு இந்திய பேரரசு இன்றைக்கு இந்தியாவில் போராடி கொண்டிருக்கின்ற நக்சல்பாரி அமைப்புகளை எல்லாம் ஒழித்து கட்டி கொண்டிருக்கின்றது. இதைத்தான் சிங்கள அரசு கெட்டியமாக பிடித்துக் கொண்டது. இதைத்தான் சீனா உய்குர் தேசிய இனத்தை அடிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறது. ஜி ஜின்பிங் என்கின்ற ஒரு மாநிலம், அங்கே மிக மிக சிறுபான்மையினராக வாழ்கின்றவர்கள் இஸ்லாமியர்கள். அவர்கள் இனத்தால் உய்குர், அவர்கள் பேசுகின்ற மொழி உய்குர் மொழி. அந்த தேசிய இனத்தை சீனா தன்னுடைய கொடும் கரங்கள் கொண்டு அந்த விடுதலை போராட்டத்தை நசுக்கி வருகின்றது. அந்த சீனாவும் சொல்கின்றது பயங்கரவாதத்திற்கு எதிரான யுத்தம் என்று. மியான்மர் நாட்டில் ரோஹிங்கியா படுகொலை நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த மியான்மர் நாட்டு அதிபர் சொல்கின்றார், ரோஹிங்கியா பயங்கரவாதத்திற்கு எதிரான யுத்தத்தை ரோஹிங்கியா மீது நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் என்று. இதைத்தான் சிங்களம் சொன்னது, புலிகள் மீதான யுத்தத்தை பயங்கரவாதத்திற்கு எதிரான யுத்தம் என்று. இந்த சொல்லாடல் ரொம்ப முக்கியமானது. பயங்கரவாதத்திற்கு எதிரான யுத்தம். இதைத்தான் இங்கே ஆண்டு கொண்டிருந்த ஆண்டது எடப்பாடி அரசு, ஜெயலலிதா அரசு, ஆண்டு கொண்டிருக்கின்ற மு.க. ஸ்டாலின் அரசு இதைத்தான் வேறு வார்த்தையில் சொல்கின்றார்கள். கூடங்குளம் அணு உலை போராட்டம் நடந்த பொழுது அந்த கூடங்குளம் அணு உலை போராட்டத்தை தடுத்து நிறுத்தி சிதைப்பதற்காக தேச விரோதிகள் ஊடுருவி விட்டார்கள் என்றார்கள். தேச விரோதிகள் ஊடுருவி விட்டார்கள். அர்பன் நக்சலைட்டுகள் ஊடுருவி விட்டார்கள். இந்த தேசத்திற்கு எதிரானவர்கள் ஊடுருவி விட்டார்கள். தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள் கூடங்குளம் அணு உலை போராட்டத்திற்கு ஊடுருவி நம் தேசத்தின் வளர்ச்சிக்கு எதிராக அவர்கள் உள்ளே புகுந்து அந்த மக்களை மடைமாற்றி விட்டார்கள் என்று தமிழ்நாடு அரசும் இந்திய பேரரசும் இணைந்து ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தார்கள். அதே தான் ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் மீது இதேதான் அன்றைக்கு ஓ பன்னீர்செல்வம் சொன்னார், ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் தேசவிரோத சக்திகள் உள்ளே புகுந்து விட்டார்கள், அர்பன் நக்சலைட்டுகள் உள்ளே புகுந்து விட்டார்கள், நம் தேசத்தின் வளர்ச்சிக்கு எதிரான சக்திகள் உள்ளே புகுந்து இந்த போராட்டத்தில் கலந்து விட்டார்கள். எனவேதான் நாங்கள் ரத்திச்சார்ஜ் செய்கின்ற அளவிற்கு சென்றோம் என்று சொன்னார்கள். இதைத்தான் தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக பொதுமக்கள் ஒன்று திரண்டு வேதாந்தாவிற்கு எதிராக போராடும் பொழுது இதைத்தான் இங்கே ஆண்டு கொண்டிருக்கின்ற அதிகார வர்க்கம் திராவிட மாடல் அரசு இதைத்தான் சொன்னது. இந்திய பேரரசும் இதைத்தான் சொன்னது. வேதாந்தா நிறுவனத்திற்கு எதிராக ஒரு தொழில் வளர்ச்சி தமிழ்நாட்டில் வந்துவிடக் கூடாது என்பதற்காக போராட்ட சக்திகளுக்கு உள்ளே தேச விரோதிகள் உள்ளே புகுந்து விட்டார்கள் என்று சொன்னது. இது வேற எதுவும் இல்லை. அவன் பயங்கரவாதத்திற்கு எதிரான யுத்தம் என்று சொன்னதும் இவர்கள் தேச விரோதி என்று சொல்வதும் ரெண்டும் வேறு வேறு அல்ல, எல்லாம் ஒன்றுதான். நாளைக்கு இந்த பகுதியில் ரோடு சரியில்லை என்று நீங்கள் போராடினாலும் நீங்கள் தேச விரோதி தான். இந்த பகுதியில் பேருந்து வரவில்லை என்று மாணவர்கள் போராடினாலும் அவர்கள் இந்த ஆளும் அதிகார வர்க்கத்தால் தேச விரோதிதான். என் மொழி ஒடுக்கப்படுகின்றது, என் இனம் ஒடுக்கப்படுகின்றது, என் மண் வளம் சுரண்டப்படுகின்றது, என் இயற்கை வளம் நாசப்படுத்தப்படுகின்றது, என்னுடைய சந்ததிகள் பாதிக்கப்படுகின்றார்கள் என்று ஒரு தேசிய இனம் ஒரு தேசிய இனமாக திரண்டு ஆளும் அதிகார வர்க்கத்திற்கு எதிராக அமைதி வழியில் போராடினாலும் சரி, ஆயுத வழியில் போராடினாலும் சரி, இவர்கள் பார்வையில் பயங்கரவாதிகள் தான், தேச விரோதிகள் தான்.
எனவேதான் உலக நாடுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அவர்கள் உருவாக்கிய சொல்லுதான் பயங்கரவாதத்திற்கு எதிரான யுத்தம் என்பது. இப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? சாதியை கடந்து, மதத்தை கடந்து நாம் தமிழர் என்கின்ற ஓர்மையோடு ஒன்று திரண்டு நிற்க வேண்டிய இடத்தில் நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். ஈழத்தில் நடந்தது இனப்படுகொலை என்று நாம் சொல்ல வைக்க வேண்டும். அதற்கு புலம்பெயர் தமிழர்களுடைய போராட்டம் மட்டும் பத்தாது. சிங்கள பேரினவாதம் நினைத்தது 2009ஆம் ஆண்டு மே மாதம் 16, 17, 18 மொத்த இனத்தையும் அழித்து முடித்து விட்டோம், விடுதலை புலிகளை அழித்து முடித்து விட்டோம், இனி அவர்கள் கிடையாது என்று ஜோர்டான் நாட்டுக்கு சென்ற அந்த பேரினவாதி ராஜபக்சே திரும்பி வந்து விமானத்தில் இருந்து இறங்கி வந்தவுடன் சிங்கள மண்ணை முத்தமிட்டான், கொக்கரித்தான், இனி புலிகள் இல்லை என்று. அதே 2009ஆம் ஆண்டு நான்மாட கூடல் மதுரையில் ஜூலை மாதம் 23ஆம் தேதி இல்லை இல்லை புலிகள் விழவில்லை, என் தமிழினம் விழவில்லை, முள்ளிவாய்க்காலில் என் தமிழினம் மடியவில்லை, இதோ நாம் தமிழராய் எழுந்து நிற்கின்றது என்று சீமான் என்கின்ற ஒரு போர்க்குரல் நான்மாட கூடல் மதுரையில் 2009ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 23ஆம் தேதி அதே புலிக்கொடி எங்கள் தேசிய தலைவன் பிரபாகரன் புலிகள் என்கிய புலிக்கொடியை மதுரையில் முத்தமிழ் சங்கம் கண்ட மதுரையில் அன்றைக்கு எங்கள் அண்ணன் 2009ஆம் ஆண்டு நமது அண்ணன் அன்றைக்கு ஜூலை மாதம் 23ஆம் தேதி தூக்கி நிறுத்தினார். இன்றைக்கு 13 ஆண்டு காலம் சமரசம் இல்லாமல் இந்த சண்டையை நம் தலைவன் ஆயுத வழியில் செய்த சண்டையை நாம் அமைதி வழியில், ஜனநாயக வழியில் இன்றைக்கு ஒட்டுமொத்த உலகத்திற்கு எதிராகவும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். சர்வதேச கட்சி என்று சொல்வார்கள் கம்யூனிஸ்ட் கட்சி, சிபிஐ, சிபிஎம், இந்திய பொதுவுடைமை கட்சி. அவர்களுக்கு கேட இந்தியாவை தாண்டி எங்கும் கிளை இல்லை. நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும் 33 நாடுகளில் கிளை இருக்கின்றது. உண்மையான சர்வதேச கட்சி நான் தான், உண்மையான கம்யூனிஸ்ட் கட்சியும் நான் தான். ஏனென்றால் லெனினும் புரட்சியாளர் லெனினும் ஜோசப் ஸ்டாலின் அவர்களும் ஒரு தேசிய இனத்தின் விடுதலையை அங்கீகரித்து அதற்கான வரையறையை செய்தார்கள். அந்த வழியில் நாம் இன்றைக்கு ஒரு உண்மையான கம்யூனிஸ்டுகளாக நின்று தமிழ் தேசிய இனத்தின் விடுதலைக்காக மட்டுமல்ல, இந்த பூமி பந்தில் எந்தெந்த தேசிய இனமெல்லாம் ஒடுக்கப்படுகின்றதோ அந்த தேசிய இனங்களின் விடுதலைக்கெல்லாம் நாம் தமிழர் கட்சி குரல் கொடுக்கும், அதற்கு துணை நிற்கும். எனவே முள்ளிவாய்க்காலோடு நாம் முடிந்து போகவில்லை. முள்ளிவாய்க்கால் என்பது ஒரு அவல அரசியல். அதோடு நின்று தேம்பி 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 அழுது கொண்டிருப்பதல்ல, வீழ்ந்த இடத்தில் அழுவதல்ல முள்ளிவாய்க்கால் என்பது. அதை கடந்து நம் தேசிய தலைவன் நந்திக்கடல் வழியாக பயணித்து ஒரு செய்தியை சர்வதேச சமூகத்துக்கு சொல்லிச் சென்றிருக்கின்றார். அதுதான் தமிழர்களுடைய தாகம், தமிழீழ தாயகம், தேசிய இனங்களின் விடுதலை, அதன் பிறப்புரிமை என்று. இதை நம்ம முன்னெடுக்கணும். அதை முன்னெடுக்க வேண்டும் என்றால் நாம் தமிழர் கட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும். அந்த அதிகாரத்தை கைப்பற்றிய பிறகுதான் இந்தியாவின் வெளியுறவுத்துறை கொள்கையில் நாம் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். அதனால் தான் இன்றிலிருந்தே கட்சி என்றைக்கு நாம் துவங்கியோமோ அன்றிலிருந்து நம் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக இந்த இனப்படுகொலை குறித்த உரையாடலை ஐநா மன்றத்தில் பால் நீமனை அனுப்பினார். தம்பி இப்பொழுது கூட நம் தம்பி இந்த பகுதியில் கன்னியாகுமரியில் பிறந்த மண்ணில் பிறந்த தம்பி ஜீவா டவுனிங்கை அனுப்பி வைத்தார். ஏற்கனவே நம் கட்சியில் பணித்த பல பேரை ஐநா மன்றத்தின் சார்பாக அங்கே நடந்தது இனப்படுகொலை தான் என்கின்ற ஆவணத்தை எல்லாம் எடுத்து ஒரு கட்சி தொடர்ச்சியாக உலக அரங்கில் தமிழீழத்தில் நடந்தது இனப்படுகொலை என்று செய்து கொண்டிருக்கின்றது என்றால் அது நாம் தமிழர் கட்சியின் அண்ணன் சீமான் அவருடைய வழிகாட்டுதல். அதே போல அங்கே வீழ்ந்து விட்டார்கள் என்று அவன் சிங்களவன் நினைக்கின்ற பொழுதெல்லாம் எழுந்து விட்டோம் நாம் தமிழராய் உலகமெங்கும் எழுந்து விட்டோம் என்று மே 18 மட்டுமல்ல மாவீரர் தினத்திலும் நாம் நிரூபித்துக் கொண்டே இருக்கின்றோம், மெய்வித்துக் கொண்டே இருக்கின்றோம். நாம் பிரபாகரன் பிள்ளைகள், புலிகளின் வாரிசுகள் என்று நாம் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு நிகழ்விலும் நாம் மெய்வித்துக் கொண்டே இருக்கின்றோம்.
இது மட்டும் போதாது என்றுதான் பஞ்சாப் தேசிய இனத்தின் விடுதலைக்காக போராடுகின்ற தலைவர்களை அண்ணன் அழைக்கின்றார், மாநாட்டிற்கு அழைக்கின்றார், நாம் தமிழர் மேடையில் ஏற்றுகின்றார். மணிப்பூரின் விடுதலைக்காக போராடிய இரவு ஷர்மிளா பானுவை இங்கே நாம் தமிழர் கட்சியின் மேடையில் ஏற்றுகின்றார். கடலூர் மாநாட்டிற்கு ஒரு மாபெரும் போராளியை அழைத்தார் அண்ணன். காஷ்மீர் விடுதலைக்காக போராடிய யாசின் மாலிக்கை இதை கேள்விப்பட்ட அம்மையார் ஜெயலலிதா அன்றைக்கு கடலூர் மாநாட்டிற்கு தடை விதித்தார். ஆனாலும் நீ மாநாட்டிற்கு பொது இடத்தில் தடை விதித்தால் என்ன, இதே போல அரங்கத்தில் நான் நடத்தி யாசின் மாலிக்கை பேச வைக்கின்றேன் என்று அந்த சாதனையை இந்திய துணைக்கண்டத்தில் செய்ததும் அண்ணன் சீமானும் நாம் தமிழர் கட்சி. இப்படி வடகிழக்கு மாநிலங்களில் இந்திய பேரரசால் ஒடுக்கப்படுகின்ற தேசிய இனங்களின் தலைவர்களை எல்லாம் அழைத்து வந்து தமிழ்நாட்டின் மேடைகளை ஏற்றி தமிழீழ விடுதலையின் தேவையையும் தமிழ்நாட்டு உரிமையையும் ஒவ்வொரு தேசிய இனத்தின் விடுதலையின் உரிமையையும் பேச வைக்கின்ற ஒரு களத்தை, ஒரு அரசியல் உரையாடலை இந்திய துணைக்கண்டம் முழுக்க பயணித்து செய்து கொண்டிருக்கின்றது நாம் தமிழர் கட்சி. இதே நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் தலைமையில் அதிகாரத்திற்கு வந்தால் இந்தியாவில் இருக்கின்ற எல்லா தேசிய இனங்களின் தலைவர்களையும் சந்தித்து இந்திய அரசமைப்பு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வந்து இங்கே கூட்டணி ஆட்சி நடத்தி நம்மளை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்தியா உண்மையான கூட்டாட்சி தத்துவத்தை கொண்டு வர வேண்டும். அதுதான் நாம் தமிழர் கட்சியின் அடிப்படை அரசியல் கொள்கை. இந்தியாவோடு இணையாட்சி, இந்தியத்தோடு இணைந்து இணையாட்சி, தமிழ்நாட்டில் தன்னாட்சி, தமிழ்நாட்டில் தன்னாட்சி மட்டுமல்ல தமிழர் ஆட்சி. இதான் நம்முடைய கோட்பாடு. அப்ப உண்மையான கூட்டாட்சி தத்துவத்தை இந்திய அரசமைப்பு சட்டத்தில் நாம் மாற்றத்தை ஒட்டுமொத்த இந்திய ஒன்றியத்தில் இருக்கின்ற தேசிய இனங்களின் தலைவர்களிடம் கூடி பேசி இந்திய அரசமைப்பு சட்டத்தில் மாற்றத்தை கொண்டு வருவதோடு இல்லாமல் இந்திய வெளியுறவு கொள்கையிலும் மாற்றத்தை கொண்டு வந்து அன்றைக்கு இந்திய பேரரசுக்கு ஒரு மாபெரும் அழுத்தத்தை கொடுத்து ஈழத்தில் நடந்தது இனப்படுகொலை என்று இந்தியாவே சர்வதேச நீதிமன்றத்தில் ஐநா மன்றத்தில் சொல்கின்ற அளவிற்கு ஒரு அரசியலை முன்னெடுக்கின்ற தொலைநோக்கு பார்வையோடு கொண்ட ஒரு தலைவன் தான், ஒரு அமைப்பு தான் சீமானும் நாம் தமிழர் கட்சி. இதை செய்யாமல் வேற எந்த வழியும் கண்ணு கட்டிய தூரம் வரையும் கிடையாது நமக்கு. எப்படியாப்பட்ட தலைவன் நம்முடைய தலைவன்! ஈழத்து எல்லாரும் எங்களின் இரண்டாம் கரிகாலன், வன்னி காட்டில் வெடித்தெழுந்த வசந்தத்தின் இடிவிளக்கம், அறுவடை முருகனுக்கு பிறகு ஆறுபடை கட்டிய எங்கள் பெருந்தலைவன் பிரபாகரன். இந்திய இலங்கை ஒப்பந்தம் ராஜீவ்காந்தி காலத்தில் 1987 ஆண்டு ஜூலை மாதம் நிறைவேறியது, திணிக்கப்பட்டது அந்த ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்தின் சூத்திரதாரியாக இருந்தவர் மலையாள பிராமணர் ஜெயன் டிக்சிட். அந்த டிக்சிட் தான் இலங்கையின் வெளியுறவுத்துறை செயலராக இருந்தார். அந்த டிக்சிட் எழுதியிருக்கின்றான் ஒரு புத்தகம் 1989 ஆண்டு அசைன்மெண்ட் இன் கொழும்பு என்கின்ற ஒரு புத்தகம், ஆங்கில புத்தகம். அதில் படித்து பாருங்கள். அவர் எழுதியிருக்கின்றார், ஜெயன் டிக்சிட், புலிகள் மக்களிடத்தில் செல்வாக்கு பெற்றதும் விடுதலை புலிகள் வளர்ந்ததற்கும் 6 காரணங்கள் அவன் பட்டியல் போடுறான். அதில் முதல் காரணமாக அவன் சொல்வது, தமிழீழம் என்கின்ற அந்த தேசத்தின் விடுதலைக்காக கொண்ட கொள்கையில் சாவு வந்தாலும் சமரசம் இல்லாமல் நின்ற அவன் தலைவன் பிரபாகரன். அந்த தலைவனுடைய கட்டளையை ஏற்று செயல்படுத்திய புலிகள். அவர் மீது 1000 விமர்சனம் இருக்கலாம். அவருடைய ஒழுக்கத்தின் மீது, கட்டுப்பாட்டின் மீது, நேர்மையின் மீது, தமிழீழ தாயகத்தின் மீது, அர்ப்பணிப்பின் மீது எல்லளவும் எவனும் சந்திக்க முடியாது. இதற்கு மேலாக ஒரு காரணத்தை நான் பிரபாகரனையும் விடுதலை புலிகளையும் உற்று பார்த்து கண்டறிந்தேன். அவன் யாரிடமும் போய் கற்றுக்கொள்ளாமல் இயற்கையே சுயம்புவாக இராணுவ வல்லமையை அவனுக்கு கொடுத்திருக்கின்றது. ஒரு தலைவன் ராணுவ அறிவு, ராணுவ தொழில்நுட்பத்தை இயற்கையாகவே சுயம்புவாகவே உருவாக்கி கொண்ட ஒரு தலைவன் யார் என்றால் பிரபாகரன் என்று எதிரி பாராட்டி இருக்கின்றார் ஜேஎன் டிக்சிட். அது மட்டுமல்ல,
ஒட்டுமொத்த அமைதிப்படையின் தலைவராக இருந்தவர். இந்தியன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் என்கின்ற இந்த ஐபிகே ஃபோர்ஸுக்கு திபீந்தர் சிங் அவர் பேர். அந்த திபீந்தர் சிங் தான் ஒட்டுமொத்த அமைதிப்படைக்கும் தலைவராக இருந்தார். அவர் எழுதியிருக்கின்றார், அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கின்றார். அவர் ஐபிகேஃப் இன் ஸ்ரீலங்கா அப்படிங்கிற ஒரு புத்தகத்தில் அவன் எழுதியிருக்கிறான். நான் இலங்கையில் இருந்தவரை புலிகளை பார்த்து ஒவ்வொரு நாளும் வியந்திருக்கின்றேன். அதன் தலைவர் பிரபாகரனை பார்த்து ஒவ்வொரு நாளும் வியந்திருக்கின்றேன். இந்திய இராணுவம் அவரிடம் கற்றுக்கொள்வதற்கு நிறைய இருக்கின்றது. இந்த புத்தகத்தை எழுதும் பொழுதே என் இடது கையால் அவருக்கு ஒரு ராயல் சல்யூட்டை அடிக்கின்றேன் என்று திபீந்தர் சிங் சொல்லியிருக்கின்றார். அதை போலவே அன்றைக்கு யாழ் மாவட்டத்தின் இந்திய தளபதியாக இருந்த இந்தியன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸின் ஐபிகேஃபின் லெப்டினன்ட் ஜெனரலாக இருந்த எஸ்சி பாண்டே, அவன் ஒரு புத்தகம் அவன் எழுதியிருக்கான். அவன் அசைன்மெண்ட் இன் ஸ்ரீலங்கான்னு ஒரு புத்தகம் வந்தாலும் எழுதியிருக்கான். அவன் சொல்கிறான் அந்த புத்தகத்தில் விடுதலை புலிகள் தானாக உருவாகவில்லை, அவர்கள் தமிழ் மக்கள் ஈன்றெடுத்த பாதுகாவலர்கள், தமிழ் மக்களுடைய பிரதிபலிப்புத்தான் விடுதலை புலிகள். எந்த இடத்திலும் சமரசம் செய்து கொள்ளாத மாவீரர்கள். அறிவியல் இராணுவ தொழில்நுட்பத்தில் நான் வியந்து போயிருக்கின்றேன். இந்திய இராணுவத்திடம் இல்லாத அறிவியல் தொழில்நுட்பத்தை அவர்கள் சொந்தமாக உருவாக்கி கொண்டார்கள். நாம் அந்நிய நாட்டிடம் ஆயுதம் வாங்கும் போது அந்த தொழில்நுட்பத்தை பிரபாகரனே கண்டுபிடித்து அந்த அமைப்பிற்கு கொடுத்தார். நான் பார்த்தவரை உலக வரலாற்றில் இப்படியான ஒரு அமைப்பை பார்க்கவில்லை. என் அறிவுக்கு தெரிந்தவரை அந்த அமைப்பை உலக வரலாற்றில் எவனாலும் தோற்க முடியாது என்று அந்த இராணுவ தளபதி எழுதியிருக்கின்றார். என் நண்பர்களே, எனவே இவ்வளவு வல்லமை படைத்த ஒரு மக்கள் இராணுவத்தை உலக நாடுகள் அழித்திருக்கின்றது என்றால் அதன் பின்னால் இருக்கின்ற துரோகத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். வீராங்கனை வேலுநாச்சியாராக இருந்தாலும் சரி, மருது சகோதரர்களாக இருந்தாலும் சரி, தீரன் சின்னமலையாக இருந்தாலும் சரி, திப்பு சுல்தானாக இருந்தாலும் சரி, எல்லோரும் வீரத்தை தாண்டி துரோகத்தால் தான் வீழ்த்தப்பட்டிருக்கின்றார்கள். அப்படி துரோகத்தால் வீழ்த்தப்பட்ட ஒரு மாபெரும் இன விடுதலை போராட்டம் தான் தமிழீழ விடுதலை போராட்டம். அதன் பின்னால் இருக்கின்ற சர்வதேச அரசியல். எனவே என் இறுதி உரையாக என் உரையை நிறைவு செய்கின்றேன். நம் முன்னால் ஒரு மாபெரும் கனவை சுமந்து நம் அண்ணன் சீமான் நம்மளை நம்பி இந்த களத்தில் இருக்கின்றார். தயவு செய்து உங்கள் ஈகோவை வெளியே தூக்கி போட்டு விட்டுவிடுங்கள். சாதிய சிந்தனை தாயக கனவினில் தன்னுயிரை இந்திய முள்ளிவாய்க்கால் ஈகியருக்கும் மாவீரர்களுக்கும் அப்பாவி பொதுமக்களுக்கும் இந்த தருணத்தில் என் புரட்சிகர வீர வணக்கத்தை செலுத்தி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தமிழனுடைய தாகம், தமிழீழ தாயகம்.